கதிரண்ணனுக்கும் கல்யாணம் நடக்க போகுது. நம்ம ஒரு கல்யாணத்துக்கு போறது மூலியமா 2 கல்யாணத்தையும் அட்டென்ட் பண்ணிடலாமா? அட்டன் மட்டும் தானே பண்ண முடியும். அந்த 2 கல்யாணத்தையும் பார்த்துட்டு ஐயோ இப்படி ஆயிப்போச்சேன்னு வயிறு எரிஞ்சுதான் வரணும். அதுக்கு என்ன சித்தி பண்ண முடியும்? கல்யாணத்துக்கு போக வேண்டியது நம்ம கடமை தானே. அண்ணி எப்படியும் நமக்காக வழி மேல வழி வச்சு காத்துக்கிட்டு இருப்பாங்க. அவங்க வாழையில நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்லது நடக்க போகுது. அதுக்கு நீங்க பக்கத்துல இருக்கணும்ல. நாங்க உங்க வீட்டு கல்யாணத்துக்கு தான் வந்தோம். உங்களுக்கு தெரியுமா? இதே கோவில்ல எங்களுக்கு வேண்டப்பட்ட இன்னொரு கல்யாணம் நடக்குது. அது தம்பி கல்யாணத்துக்கு தான் நாங்க வந்திருக்கோம். நாங்க ஒண்ணும் உங்க மக கல்யாணத்துக்கு வரல. தேவையில்லாம எங்களை ஏதாவது பேசுனீங்க அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டாமா. பெரிய மனுஷனாச்சுன்னு பார்த்தா ரொம்ப ஓவரா பேசுறீங்க. ஏக்கா இனி பக்கம் போலாம். வா நாளை பாரு. ஏய் கதிரா, யார் அந்த கதிர? தெரியும் வேற யாரும் இல்லைங்கய்யா. நம்ம தனத்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச அந்த பையன் தான் கதிர். அவருக்கும் அவர் அத்தை பொண்ணுக்கும் கல்யாணம் முடிவாகி இதே கோவில்ல தான் 20ஆம் நம்பர் தூண்ல அவங்க கல்யாணம் நடக்க போகுதுங்கய்யா. ஏண்டி நம்ம தனத்தோட கல்யாணம் நடக்கிற தூணுக்கு பக்கத்து தூண் முடியாது? டேய் டேய் மாப்ள, என்ன மாப்ள இங்க வந்து உட்கார்ந்திருக்க? கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் மாப்ள எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்க. மாப்ள மூஞ்சி அப்படி தூக்கி வச்சிருந்தானே கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் பட்டவர்த்தனமா உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நினைச்சுவாங்களே. அது சுதாரிப்பா நடந்துக்க மாப்ள.